கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரில் நான் வாழ்த்துகிறேன். புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியையும் அறிகிறவன் யார்? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வுக்கு பின்பதாக என்ன நடக்கிறது, என் வாழ்விலே இருக்கிற ஜீவ ஆத்மா, என்னுடைய ஆவி எங்கே போகிறது என்கிற கேள்விகள் மனுமக்களிடத்துல எழுவது உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியையும் அறிகிறவன் யார்? இது நமக்கு தெரியாது. மிருகங்களின் ஆவி கீழே போகிறது, மனுஷனுடைய ஆவி மேலே போகிறது. இது இப்படி நடக்க செய்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிற கேள்வியை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால், பல காரியங்களை ஆண்டவர் வேதத்தின் வழியாக தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஆவி எங்கே போகும், நான் மரணத்திற்கு பின் என் ஆவி எங்கே போகும் என்கிற கேள்வியும் அநேக இடத்துல எழுவது உண்டு. எங்கே போகும்? அனுப்புனவிடத்திலே போகும். அனுப்பினவிடத்திலே போகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில வாழ வேண்டிய வழிமுறைகளை நாம் சரியாய் புரிந்த மக்களாய் காணப்படுவோம். வேதத்திலே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆண்டவர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். மனுஷன் மண் தான். ஆனால் மண்ணிலிருந்து உருவாக்கின மனுஷனுக்கு அவனுடைய நாசியில அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கு செல்லுகிறார். ஜீவ சுவாசத்தை ஊதின ஆண்டவரிடத்திலே அவனுடைய ஆவி அங்கே செல்கிறார். தான் இங்கே வேதம் வெகு தெளிவாக சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இவ்விதமாய் மண் தன்னிருந்த பூமிக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதிற்கு முன்னும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையின் காலங்களில அனுப்பினவரிடத்துல ஆவி போவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையின் சீரமைப்புகளை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். என் ஆண்டவருடைய ஆவி என் நாசியிலே செலுத்தப்பட்டது, அது மனித ஆவியாக மாறிற்று. ஆனால் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு செல்லும் பொழுது ஆவி விண்ணுக்கு செல்கிறது. மனுஷன் மண்ணில் இருந்தவன், ஆவி இறைவனுக்கு வந்தது. இந்த ஆவி எங்கே செல்லும் என்று சொன்னால், அனுப்பினவரிடத்திலே செல்லுகிறது. என் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். மண்ணிலே உருவாக்கினார் என்பது மட்டுமல்ல, நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பது மட்டுமல்ல, அவர் தன் பண்புகளை நம் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். இறைவன் தந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையின் காலங்களிலே வெளியரங்கமாக்கும் பொழுது இறைவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் காண முடியும். அன்புக்குரிய விசுவாசிகளே, நான் எங்கே செல்ல போகிறேன், ஆத்மா எங்கே செல்ல போகிறேன், ஆவி எங்கே செல்ல போகிறது என்கிற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது புரிதலிலே நாம் வருவோம். மண் மண்ணுக்கு செல்லுகிறது, ஆவி அனுப்பினத்தை செல்லுகிறது. இன்றைக்கு ஆவி அனுப்பினத்தை செல்லும் பொழுது அவர் கேட்கிற கணக்கை ஒப்புவிக்கும் பொழுது எந்த நிறைகளிலே நாம் காணப்படுவோம்? ஆண்டவரே, நான் சீரமைக்க வேண்டிய இடத்தை சீரமையும் ஆண்டவரே, உமக்குள்ளாய் வாழ்ந்து செழிக்க உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது நேர்த்தியாய் இறைவன் நடத்துவார் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி. எங்களை இருக்கிற ஆவி உம்மிடத்துல வரும் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் வாழ்நாட்கள்ல உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.